அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி தன்னோட அம்மா பேசின விஷயத்த நினைச்சு ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்காங்க. நம்ம எப்படி இதை வீட்டில் சொல்றது, நம்ம சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அரசு என்ன நினைப்பா, நம்ம பசங்களாம் என்ன நினைப்பாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதையெல்லாம் தாண்டி அம்மா குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி யோசிக்கிறாங்க. யோசிச்சு நம்ம பாண்டியன் தனியாக இருக்கும்போது அவங்க கிட்ட பேசுகிறாங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே பாண்டியன் இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு விஷயம் பேசணும். அரசியோட கேஸ் நடக்க போகுது. அதில் என்ன ஆனாலும் சரி, தப்பு பண்ணாமல் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பாண்டியன் பேசிகிட்டு இருக்காரு. உடனே கோமதி நான் உங்ககிட்ட அந்த விஷயமா தான் பேசணும். என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, நான் அம்மாவை பார்த்தேன். அம்மா என்னை கோயிலுக்கு வர சொல்லி கோயிலில் பார்த்து பேசினாங்க. பேசும்போது குமாரை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. குமாருக்கு இந்த மாதிரி ஜெயில் தண்டனை அனுபவிச்சா வீட்டில் யாருக்குமே நிம்மதி இல்லாமல் ஆகிடும், என் அண்ணன் செத்து போயிடுவான். அம்மாச்சும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்டுமே பாண்டியன், ஓஹோ, அப்போ என்கிட்ட கேட்டது பத்தாமல் உன் அம்மா உங்ககிட்ட வேற கேட்குறாங்களா, குமார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பாண்டியன் கேட்குறாரு. உடனே கோமதி ஆமாங்க, நான் அவங்க சொல்கிறாங்களே அதனால கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லலை, ஆனால் அம்மா என்கிட்ட இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்துறதும் நம்ம பாண்டியன் உங்கள் அம்மா என்கிட்டையுமே இதை பற்றி பேசினாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் திரும்ப இப்போ உங்ககிட்டயும் பேசியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி இங்கே பாருங்கள், அவனை விட எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அரசை கூட்டிகிட்டு நம்ம கோர்ட்டுக்கெலாம் போக வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இங்கே பாரு கோமதி, தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியோட மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குமார் ஆல்ரெடி நம்ம அரசுக்கிட்ட பேசின விஷயங்கள், அதாவது நான் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு தான், நான் என்னையே அறியாமல் அந்த தவறுகளை பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிரு அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் ஒன்ஸ் கேட்டிருந்தாரு மன்னிப்பு. இதை பற்றி நம்ம அரசி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம ராஜியும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க எல்லாருமா சேர்ந்து குமாரை மன்னிச்சு குமார் அரசியோட கல்யாணத்தை ரொம்பவே சிறப்பமாக நடத்தி 2 குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான தருணங்கள் ரொம்ப கூடிய விரைவில் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.